திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு பாகமாக தினந்தோறும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே பன்னிரு திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 18/4/24 எப்போதும் போல திருப்பள்ளி எழுச்சியுடன் இன்றைய நிகழ்வை தூங்குவதற்கு ஐயா ராஜா ஐயா அவர்களை திருப்பள்ளி எழுச்சியுடன் தூங்குமாறு அடியன் அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழையலாம். ஐயா வாங்க ஐயா, தொடங்கலாம் ஐயா. கூப்பிடுறாரு, இருங்க அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். ராஜா ஐயா ஐயா வந்துட்டாங்க, ஐயா அருளாசி ஐயா வந்துட்டாங்க, வருவோம். சரிங்க. திருப்பள்ளி எழுச்சி ஆரம்பிச்சார். சிவாயிரம் பூதங்கள் கேக்குதா ஐயா? பாருங்க. பூதங்கள் தோறும் நின்றாயெனில் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ உனை கண்டறிவாரை சீதம்புல் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கு அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க. திருமுறை ஆசிரியர்கள் பன்னிரு திருமுறை அருளாளர்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊலிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி, கருவூர் தேவர் கலலினை போற்றி, பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி, கண்டராதித்தர் கலலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகளல் போற்றி, திருவாளி அமுதனார் திருவடி போற்றி, முருடோத்தம நம்பி பூங்கலல் போற்றி, சேதிராயரடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவாளவாயுடையார் நிழல்தாள் போற்றி, காரை காலம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர் கோன் அருங்கழல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றாள் போற்றி, கல்லாட தேவர் கலலடி போற்றி, கபில தேவ நாயனார் கலலினை போற்றி, வரணதேவ நாயனார் பொட்டாள் போற்றி, இளம்பெருமானடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கழல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி
தாள் போற்றி செல்வமலை குன்றத்தூர் சேக்கிலாரடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வாங்க. அடியாரடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையிலே இன்றைக்கு 94வது நாளாக 3ஆம் திருமுறையிலே 15வது பதிகம் திருவெண்காடு காந்தார பஞ்சம பண் பண் எண் 9, நாழிகை 25லேருந்து 27, மணி 3:36லேருந்து 4:48, ராகம் கேதார கவுளைன்னு சொல்லுவாங்க. இந்த தலம் காவியினுடைய வடகரையிலே 11வது தலமாக சீர்காழிக்கு தென்கிழக்கே உள்ளது. பெருமான் வெண்காட்டுநாதர், அம்பாள் பிரம்ம வித்யா நாயகி என்ற பெயர். இங்கே இதற்கான பெரிய புராண பாடல் 126. ஐயா சாம்பசியா. நன்றிங்க. திரு வெண்காடு இடம் சுட்டி சேக்கிலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 126. மெய்ப்பொருளாயினாரை வெண்காடு மேவினாரை செம்பரும் பதிகமாலை கண்காட்டு நுதல் முன் சேர்த்தி முப்புறம் செற்றார் பாதம் சேரும் முக்குளமும் பாடி ஒப்பரும் ஞானம் உண்டார் உளம் மகிழ்ந்து ஏத்தி வாழ்ந்தார். திருச்சிற்றம்பலம். திருவெண்காட்டிலே போய் முக்குளத்திலே மூழ்கி கண்காட்டும் நுதலானம் என்ற பதிகம் பாடிய பிறகு அடுத்து இந்த பதிகத்தை பாடுகிறார் என்று சேக்கிழார் பெருமான் இடம் சுட்டி பொருள் விளக்கிறார். ஒப்பரு ஞானம் உளமகிழ ஏத்தி வாழ்ந்தார் என்று இந்த பதிகத்துக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கிறார். வாழ்க வாழ்க. மந்திர மறையவை வானவரோடும் இந்திரன் வழிபட நின்ற எம்மிரை வெந்தவன் நீற்றரு வெண்காடு மேவிய அந்தமும் முதலுடை அடிகள் அல்லரே, அந்தமும் முதலுடை அடிகள் அல்லரே. பெருமான் ஆதியாகவும் அந்தமாகவும் இருக்கிறான். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி என்ற வகையிலே அந்தமும் முதல் உடை அடிகள். முதல் என்பது ஆதி, அந்தம் என்பது இறுதி. வாழ்க வாழ்க. படையுடை மழுவினர். சாமசிவையா படிக்கிறேன். படையுடை மழுவினர் பாய்புலி தோலின் உடைவிரி கோவணம் உகந்த கொள்கையர் விடையுடை கொடியர் வெண்காடு மேவிய சடையிடை புனல் வைத்த சதுரல்லரே, சடையிடை புனல் வைத்த சதுரல்லரே. நன்றிங்க. சடையிடை புனல் வைத்த சதுரராக கங்காதரனாக திகழ்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பாலோடு நெய் தயிர். அடியேன் படிக்கிறேன். பாடுங்க. பாலோடு நெய் தயிர் பலவும் ஆடுவர் தோளொடு நூல் இழை துதைத்து மார்பினர் மேலவர் பரவு பெண்காடு மேவிய ஆலமத அமர்ந்தம் அடிகள் அல்லரே, ஆலமத அமர்ந்தம் அடிகள் அல்லரே. திருச்சிற்றம்பலம். பாலோடு நெய் தயிர் பலவும் ஆடுவர் என்று சொல்லி பெருமானை ஆட்டுகிற பொருள் பால், தயிர், நெய் என்ற 3 தான். பலவும் என்பது நாம் பெருமானுக்காக ஓதுகிற அஞ்செழுத்து என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அந்த அஞ்செழுத்தை ஓதுகிற அவன் எங்கே இருக்கிறான்? ஆலமர்ந்த ஆலமரத்தின் கீழ் இருக்கிறான். அதனால ஆலமது அமர்ந்த அடிகள் என்று சுட்டி காட்டுகிறார். அந்நாடாலும் சிறந்தியும். 4வது பாட்டு.
ஞாழலும் செருந்தியும் நறுமலர் புன்னையும் தாழை வெண்குருகு அயல் தயங்கு காணலில் வேழமதுரித்த வெண்காடு மேவிய யாழினதிசை உடை இறைவர் அல்லரே. யாழினது இசை உடை இறைவர் அல்லரே. வன்மை என்றும் மென்மை என்றும் சொல்வார்கள். யானை உரித்த பிரானாக வேடமுதிர்த்த வெண்காடு மேவிய அந்த வன்மை பெருமான் யாழின் இசை என்று மென்மையையும் தன்னிடத்திலே கொண்டிருக்கிறான். ஆக பெருமான் வன்மையும் மென்மையும் கொண்டவன். கம்ப்யூட்டர் சொன்னால ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு, பெருமான் தான் ஹார்ட்வேர், அவன் தான் சாஃப்ட்வேர். யானை உரித்தது ஹார்ட்வேர், யாழின் இசை சாஃப்ட்வேர். வாழ்க வாழ்க. பூதங்கள் பல உடை. நடராஜையா படிக்கிறீங்களா? வாய்ப்புங்க. பாடுங்கயா. இல்லையா? சிவசெல்வி ராஜம் படிங்க. சிவசெல்வி ராஜம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமயா. சொல்லுங்க. பூதங்கள் பலவுடை, பூதங்கள் பலவுடை புனிதர் புண்ணியர் ஏதங்கள் பலகிடர் தீர்க்கும் எம் இறையை. ஏதங்கள் பலகிடர் தீர்க்கும் எம் இறையை. வேதங்கள் முதல்வர் வெண்காடு மேவிய பாதங்கள் தொழ நின்ற பரமல்லரே. பாதங்கள் தொழ நின்ற பரமரல்லரே. திருச்சிற்றம்பலம். சிவாயனமையா. வாழ்க வாழ்க. நம்முடைய ஏதங்களாகிய இடர்களை தீர்ப்பதற்காக அவன் பூதங்கள் பலவுடை ஐம்பூதங்களையும் தன்னிடத்தே கொண்டிருக்கிறான். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் என்று அவன் இருநிலனாய் தீயாகி காற்று உயமானனாய் எரியும் காற்றுமாக இருந்து நம்முடைய ஏதங்களை தீர்க்கிறான். அந்த வேத முதல்வனாகிய அஞ்செழுத்து பெருமான் வேதம் அந்த அஞ்செழுத்தை ஓதுவனாலே அவனுடைய திருவடி இன்பத்தை தருகிறான். அதனால வேதங்கள் பாதங்களை சொன்னார். ஆனா வேதங்களுக்கு பூதங்களையும் வேதங்களுக்கு பாதங்களையும் காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. மன்னவர் விண்ணவர். சங்கரையா படிங்க. சங்கர். திருச்சிற்றம்பலம். பிள்ளையம்பலம். மன்னவர் விண்ணவர் வணங்க வைகளும் எண்ணிய தேவர்கள் இறங்கும் எம்மிரை விண்ணமர் பொழில்கொள் வெண்காடு மேவிய அண்ணலை அடித்தொழ அல்லவில்லையே. பொழில்கொள் வெண்காடு மேவிய அண்ணலை அடித்தொழ அல்லவில்லையே. திருச்சிற்றம்பலம். மன்னவரும் விண்ணவரும் தொழ இருக்கிற அந்த அண்ணருடைய அடிகளை தொழுதால் அல்லலில்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க. நயந்தவர் கருள் பல. பட்டம்மாள் படிங்க. நயந்தவர் கருள் பல நல்கி இந்திரன் கயந்திரம் வழிபட நின்ற கண்ணுதல் வியந்தவர் பரவு வெண்காடு மேவிய பயந்தரு மழுவுடை பரமரல்லரே. பயந்தரு மழுவுடை பரமரல்லரே. சிவாய நம. பயந்தரு மழுவுடை பரமர். கையில மழுவை ஏந்தி நம்முடைய பயம் காட்டுகிறானா? இல்லை, நம்முடைய ஆணவத்தை அறுப்பதற்காக கையிலே மழு வைத்திருக்கிறான். அவனை நயந்தால் அருள் நல்குவான் என்று சொல்கிற பாடல். நயந்தவர்க்கு அருள் நல்கு பெருமான். வாழ்க வாழ்க. மலையுடன் தனபாக்கியம். ஐயா நான் பாடிடுறேங்க ஐயா. அடியன் பாடிட்டுமா? பாடு. அடுத்து தனபாக்கியமா படிக்கும். திருச்சிற்றம்பலம். மலையுடன் எடுத்தவள் அரக்கண்ணில் முடி தலையுடன் நெறித்தருள்
செய்த சங்கரர் மலையுடன் எடுத்தவல் அரக்கண்ணீல் முடி தலையுடன் நெறித்தருள் செய்த சங்கரர் விலையுடை நீற்றர்வென் காடு மேவிய அலையுடை புனல் வைத்த அடிகள் அல்லரே அலையுடை புனல் வைத்த அடிகள் அல்லரே. நன்றிங்க ஐயா. விலையுடை நீற்றர் வெண்காடு மேவி என்பது அந்த விலை என்பது சக்தியை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த அங்கே அலையுடை புனல் வைத்த சிவனாக அவன் இருக்கிறான் என்று விலை என்பது சக்தியையும் அலை என்பது சிவனையும் குறிக்கும் என்று சொல்வார்கள். ஆக விலையுடை நீற்றர் நாம் அணிகிற திருநீரு, அலையுடை புனல் வைத்த சங்கரன் நாம் அணிகிற குங்குமமாக இருக்க வேண்டும் என்பது அந்த பாடலுடைய கருத்தாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. ஏடவிழ் நறுமலர். தனபாக்கியமா படிங்க. சிவாய் நமங்க ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் காலை வணக்கம். ஏடவில் நறுமலர் அயனும் மாலும் ஏடவில் நறுமலர் அயனும் மாலுமாய் தேடவும் தெரிந்தவர் தேரகிலார் வேடமதுடைய வெண்காடு மேவிய ஆடலை அமர்ந்த எம்மடிகளல்லரே வேடமதுடைய வெண்காடு மேவிய ஆடலை அமர்ந்த எம்மடிகளல்லரே. சிவாய் நம்ம. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமான தேண்டா கிடைப்பானா? தேடவும் தெரிந்தவர்னு சொல்றார். பெருமான தேண்டா அவன் நமக்கு காட்சி கூட தெரிந்தவனாக அவன் இருப்பான். எப்படி? தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடன் ஆன்மகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். ஆக அங்க அவனை தேடினா அங்க கிடைப்பான், நம்முடைய மனதுக்குள்ளே அவன் கிடைப்பான் என்று சொல்கிற வகையில தேடவும் தெரிந்தவன் என்ற சொல்ல ஞானசம்பந்தர் பயன்படுத்துகிறார். வாழ்க வாழ்க. போதியர் பிண்டியர். வேலரசி அம்மா படிங்க. வேலரசி. போதியர் பிண்டியர் பொருத்தம் இல்லிகள் நீதிகள் சொல்லியும் நினைய கேட்கில்லார் வேதியர் பரவு வெண்காடு மேவிய ஆதியை அடிதொழ அல்லல் இல்லையே ஆதியை அடிதொழ அல்லல் இல்லையே. சிவா திருச்சிற்றம்பலம். வேதம் என்றால் அஞ்செழுத்து, வேதியர் என்றால் அஞ்செழுத்து ஓதுகிற அடியார் பெருமக்கள். அந்த அடியார் பெருமக்களை அந்தணர் என்று சொல்லலாம். அந்தணர் என்போர் அறவோர். அறமாவது மனத்துக்கண் மாசிரனாதல். யார் மன தூய்மையோடு அஞ்செழுத்தை ஓதுகளா அவர்களா அந்தணர்கள். அவர்களை வேதியர்கள் என்று சொல்வார்கள். அந்த வேதியர்களுக்குரிய பொருளாக ஆதியாகிய பெருமானாகிய வெண்காட்டு பெருமாக்கிறான் அவனுடைய அடிதொழ அல்லல் இல்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நல்லவர் புகழியோர். கணபதி ஐயா படிங்க. கணபதி ஐயா. திலகவதி அம்மா படிங்க. வராரா? கணபதி ஐயா வராரு. வராங்க. ஐயா மைக் ஆன் பண்ணி இருக்கிறாரு. கொஞ்சம் இருங்க. ஒருத்தரா திலகவதி அம்மா படிங்க. சிவாய நம்ம. அனைத்து அடியார் பெரும திருவடிகளுக்கும் வணக்கம். நல்லவர் புகழியுள் ஞான சம்பந்தன் செல்வன் எம் சிவனூரை தெருவெண் காட்டின் மேல் செல்வன் எம் சிவனூரை திருவெண் காட்டின் மேல் சொல்லியருந்தமிழ் பத்தும் வல்லவர்
சொல்லியருந்தமிழ் பத்தும் வல்லவர் அல்லலோடு அருவினை அறுதல்லானையேம் அல்லலோடு அருவினை அறுதல்லானையேம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க. ஞானசம்பந்த பெருமானுடைய அருந்தமிழினாலே அல்லலோடு அருவினை, அல்லல் என்பது உடலுக்குரிய துன்பம், அருவினை என்பது உயிருக்குரிய துன்பம். அந்த இரண்டையும் அந்த ஞானசம்பந்தனுடைய அருந்தமிழாலே அறுத்தறியலாம் என்று வன்காட்டு பெருமான் மேலே ஆணையிட்டு சொன்ன பாடல். அல்லலோடு அருவினை அறுதல் ஆணையன்னு வெண்காட்டு பெருமான் மேலே ஆணையிட்டு சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து மூன்றாம் திருமுறையிலே 16வது பதிகம் திரு கொள்ளிக்காடு. இதுவும் காந்தார பஞ்சமத்திலே பண் 9 என்று நாழிகை 25 27 மணி 3:36 4:48 மாலையில கேகால கௌளை ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியுடைய தென்கரையிலே 115வது தலமாக திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில உள்ளது. இங்கு இருக்கிற பெருமான் அக்னீஸ்வரன், அம்பாள் பங்கிடை பஞ்சின் மெல் அடியாள். பெரிய புராண பாடல் 574. நன்றிங்கய்யா. கொள்ளிக்காடு இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 574. திருச்சிற்றம்பலம். நம்பர் மகிழ் திருவாரூர் வணங்கி போந்து நலம் கொள் திரு காராயில் நன்னி ஏத்தி பைம்புணல் மென் பனை தேவூர் அணைந்து போற்றி பரமர் திரு நெல்லிக்கா பணிந்து பாடி உம்பர் பிரான் கை சினமும் பரவி தெங்கோர் ஓங்கு புகழ் திருக்கொல்லி காடும் போற்றி செம்பொன் மதில் கோட்டூரும் வணங்கி ஏத்தி திருமலிவெண் துறை தொழுவான் சென்று சேர்ந்தார். திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்த பெருமான் திருவாரூர் பெருமானை வணங்கி கொண்டு மற்ற தலங்களெல்லாம் வழிபட செல்கிறார். காவினுடைய தென்கரையிலே திருவாரூருக்கு அருகில் இருக்கிற திருக்கோயில்களெல்லாம் பட்டியலிடுகிறார். அந்த வழியிலே அவர் இங்கே சொன்னது திருக்காராயில், அடுத்து திருத்தேவூர், திருநெல்லிக்கா, அதுக்கப்புறமாக திரு கொள்ளிக்காடு, அப்புறம் திருக்கோட்டூர், திருவெண்துறை என்று பல தலங்களை காட்டுகிறார். அதிலே ஒரு தலமாக இந்த திருக்கொள்ளிக்காடு இருக்கிறது. வாழ்க வாழ்க. நீணம்படு கடலையின் நீரு பூசி நின்று இணங்குவர் பெய்களோடிடுவர் மானடம் ஊனங்கள் வெண் தலையினில் உண்பரு ஆயின் குணம் பெரிதுடைய நம் கொள்ளி காடரே ஊனங்கள் வெண் தலையினில் உண்பரு ஆயினும் குணம் பெரிதுடையவர் தம் நம் கொள்ளி காடரே. குணம் பெரிது உடையர் நம் கொள்ளி காடரே. பெருமான் பிரம்ம கபாலத்திலே பெற்று எடுத்து உண்டாலும் அவன் குணங்களுடைய இருக்கிறான். ஏன்னா ஆணம் வழங்கினான், நற்குணம் தானாக வரும் என்று பொருள். வாழ்க வாழ்க. ஆற்றல் அடியணை. கணபதி ஐயா படிங்கய்யா. ஆற்றல் அடியணை. கணபதி ஐயா. வாங்கய்யா. கணபதி ஐயா வாங்க. மைக் எடுக்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு. ஐயா கணபதி ஐயா இருக்கீங்களா? இருக்குங்க ஐயா. அவருக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க வந்துட்டாருங்க. அவர் பேசுறாருங்க ஐயா, நமக்கு கேட்கல. கணபதியா நீங்க ஒரு தாட்டி வெளியில் போயிட்டு வந்துருங்க. நீங்க மைக் ஆன் பண்ணி பேசுறீங்க, எங்களுக்கு யாருக்குமே கேட்கல. நீங்க ஒரு தாட்டி வெளியில் போயிட்டு வாங்கயா. அதுக்குள்ள அடுத்தவர் பாடுவாங்க. சிவாயனம். ஐயா ராஜா கார்த்திகேயன் ஐயா அப்படி. கார்த்திகேயன் இருக்கா அப்படியா? போயிட்டாருங்க. அடுத்தால கூப்பிடுங்க. ஆமா ஆமா. அவர் ஐயா முதல்ல எழுதி வச்சுக்காருன்னு நினைக்கிறேன். ஓ அதனால
வாங்க உமாமா வாங்க. ஆற்றல் நல்லடியினை அலர்கொண்டு ஏத்துவான் சாற்றிய அந்தணன் தகுதி கண்டனால் மாற்றலான் ஆகி முன் அடர்த்து வந்து அணை கூற்றினை உதைத்தனர் புள்ளிக்காடரே. மாற்றலன் ஆகி முன் அடர்த்து வந்து அணை கூற்றனை உதைத்தனர் புள்ளிக்காடரே. இங்க சாற்றிய அந்தணன் தகுதி கண்டு என்பது தன்னை சரணடைந்த மார்க்கண்டனை சொல்கிறார். அந்த மார்க்கண்டனுக்காக கூற்றினை உதைத்தவர் கொள்ளிக்காடர் என்று காலானை காலால் உதைத்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்த 3வது பாட்டு அத்தகு வானவர். கணபதி ஐயா படிக்கிறீங்களா? தயாராயிட்டீங்களா? பேசுறாரு கேட்க மாட்டேங்குது. வெளியும் போய் வந்துட்டாரு. அடுத்த எடுத்தாருங்க. எடுத்து பேச முயற்சி பண்றாரு. அது என்ன வாய்ஸ் வரல. சிவாய நம திருச்சிற்றம்பலம். செண்பகவல்லியம்மா கூப்பிடுங்க. செண்பகவல்லியம்மா அப்படி ஐயா சாமசி ஐயா அவங்க பேசுறது கேக்குதுங்களா? இல்லைங்க, வந்தவாசி செண்பகவல்லியம்மா எடுங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அத்தகு வானவர்காக மாலிடம் வைத்தவர் மணிபுரை கண்டத்தினுள்ளே மத்தமும் வன்னியும் அழிந்த சென்னி மேல் கொத்தலர் கொன்றையர் கொல்லி காடரே. கொத்தலர் கொன்றையர் கொல்லி காடரே. வானவர்களுக்காக விடத்தை உண்டு கண்டத்திலே வைத்த பெருமான் தன்னுடைய சென்னையிலே மத்தமும் வன்னியும் வைத்திருக்கிறான். பிறர் விரும்பாத மலர்களெல்லாம் தான் எடுத்து சூடிக்கொண்டு விரும்புமலர்களை ஆன்மாவுக்கு தந்து விடுறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க. பாவனமே ஐயா இருக்காருங்க ஐயா. பாவனம் மேவு சொல் மாலையில் பல நாவனம் கொள்கையின் வென்ற செய்கையர் ஆவணம் கொண்டு எமை ஆழ்வராயினும் கோவணம் கொள்கையர் கொல்லி காடாரே. சுந்தரமுத்திரநாத ஆவணம் கொண்டு ஆண்டார் அல்ல, என்னையும் ஆவணம் கொண்டு ஆண்டான் என்கிறார். ஆவணம் கொண்டு எமை ஆழ்வராயினும் கோவணம் கொள்வர் என்று ஞான சம்பந்தரையும் ஆவணம் கொண்டு ஆண்டாரா. என்ன ஆவணம் நமக்கு புரியல. ஆனா ஞான சம்பந்தம் எதை வைத்து அந்த பாட்டை செய்திருக்காருல, ஆவணம் கொண்டு எமை ஆழ்வராயினும் அப்படின்னு சொல்றார். வாழ்க வாழ்க. வாரணி வனமுலை. சிவதாட்சாயினி புக் வச்சிருக்கீங்களா? வாரணி ஐயா கேக்குதுங்களா நான் பேசுறது? நல்லா கேக்குதுமா, பாடுங்கம்மா. வாரணி வனமுலை மங்கையரோடும் சீரணி திருவுரம் திகைந்து சென்னியர் நாரணி சிலை தனர் நணுகுவார் எழிலில் கூர் ஏறி கொள்விளையோர் கொல்லி காடுரை. திருச்சிற்றம்பலங்க ஐயா. கரண்ட் இல்ல, எழுத்து சரியா தெரியல. சிவசிவாய. நாரணி சினைதனால் நணுகலார் எயில் கூரேறி கொழுவினர். முப்புறங்களை எடுத்த செய்தியை சொல்ற பாடல். நாரணி சிலைதனால் நணுகலார் எயில் அப்படின்னு போயிட்டு எயில் 3 எரித்தவர். வாழ்க வாழ்க. பஞ்சுதோய் மெல்லடி. பரமேஸ்வரி அம்மா படி. பரமேஸ்வரி அம்மா. சிவாய நம ஐயா. பஞ்சு தோய் மெல்லடி பாவையாளொடும் மஞ்சு தோய் கையிலையுள் மகிழ்வர் நாள்தோறும் வெஞ்சின மறுபோடு விரையே வந்து அடை
குஞ்சரமுரித்தனர் கொள்ளிக்காடரே குஞ்சரமுரித்தனர் கொள்ளிக்காடரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தாருகா முனிவர்களை அனுப்பி அந்த வெஞ்சின யானை வெஞ்சின மறுப்பொடு விரைய வந்தடை குஞ்சரம் என்றார். வெஞ்சினமும் குஞ்சரமும் சொல்லி ரொம்ப சினத்தோடு வந்த யானையை உரித்து தன்மேல் போர்த்து கொண்டான். குஞ்சரம் உரித்தனர் கொள்ளைக்காடனை. வாழ்க. இறையுறு வரிவடை. சாம்பசிவாயா படிங்க. இறையுறு வரிவலை இசைகள் பாடிட அறையுறு களலடி ஆர்க்க ஆடுவர் சிறையுறு விரிபுணல் சென்னியின் மிசை குறையுறு மதியின கொல்லி காடரே குறை உருமதியின கொல்லி காடரே. நன்றிங்கய்யா. குறையுறு மதியினர் என்றால் தேய்ந்து போன மதியை தூக்கி தலைமையிலே வைத்து வளர்பிறையாக்கியவர் பெருமானாயிருக்கிறார். ஆனால் பெருமான் தேய்ந்து போன சந்திரனை தன்னை சரணடைந்து அந்த சந்திரனை தலைமையில வைத்தார். அது வளர்பிறையாக மாறியது என்று சொல்கிற பாடல். வாழ்க. குறையுறு மதியினர். வாழ்க. எடுத்தனன் கையிலேயே. அடியேன் படிக்கிறேன். பாடுங்க. எடுத்தன் கையிலேயே இயல்வலியானால் அடர்ந்த திருவிரலால் அலறிட படுத்தனர் என்றவன் பாடல் பாடலும் கொடுத்தனர் கொற்றவாள் கொல்லி காடரே கொடுத்தனர் கொற்றவாள் கொல்லி காடரே. திருச்சிற்றம்பலம். கையில் எடுத்த ராவணனை தன் விரலாலே அடர்த்து அவன் பாடத் தொடங்கியதும் அவனுக்கு கொற்ற வாழ் கொடுத்தார் என்று சொல்கிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க. தேடினார் அயன்முடி. தேடினார் அயன்முடி மாலும் சேவடி நாடினார் அவர் என்றும் நணுகிற்றில பாடினார் பரிவோடு பத்தர் சித்தமும் கூடினார்க்கு அருள் செய்வர் கொல்லிக்காடரே. யான் எனது என்ற செருக்கோடு பெருமானை தேடிய அயனுக்கும் மாலுக்கும் அயனுக்கும் அவர்கள் அந்த யான் என்ற எனது என்ற எண்ணத்தை விட்டு பெருமானுடைய புகழை அஞ்செழுத்தாலே பாடத் தொடங்கியதும் அவர்களுக்கும் அருள் செய்தான் என்று சொல்கிற பதிகம். வாழ்க. வாழ்க. நாடி நின்று அறிவில். சிவசெல்வி ராஜ் அப்படி. ஐயா அடியன் பாடிட்டுங்களா? திருச்சிற்றம்பலம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. நாடி நின்றெறிவில் நாணிலிகள் சாக்கியர் ஓடி முன் ஓதிய உரைகள் மெய்யல பாடுவர் நான் மறை பயின்ற மாதொடு கூடுவர் திருவுரு கொல்லி காடரே கூடுவர் திருவுரு கொல்லி காடரே. திருச்சிற்றம்பலம். பாடுவர் நான்மறை என்பது 4 விதமாக அஞ்செழுத்தை ஓதுதல் என்றும் சொல்லுவார்கள். அப்படி அந்த நான்மறை பாடி மாதோடு இருக்கிற பிறகாக மாதோடும் கூடுவர் அம்மையப்பனா இருக்கிற பெருமான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. 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 அடுத்தது ஐயா லலிதாமா லைன்ல இருக்காங்க ஐயா. எப்போ முடிச்ச லைன்ல இருக்கிறாரு ஐயா. அவரு என்ன வேலையா போவாருன்னு அவரை பாடிட்டு சொல்லுங்க ஐயா. அம்மா அவர் மைக்கை எடுக்கிறாரு, பாட முடியலமா அவரால. இதோட 5 தாட்டி ட்ரை பண்ணியாச்சு. லலிதாமா நீங்க வாங்கம்மா. பாடும் லலிதாமா பாடும். அவர் ஐயா 2 பேரும் பாடும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். விண்ணவ தொழுதழ அந்த பாட்டு ஐயா நற்றவர் காலில் பதிகம். இதுக்கு முன்னாடி உள்ள பதிகம். கடைசி பாட்டியா
மூன்றாம் திருமுறை 16வது பதிகத்துல கடைசி பாட்டு நற்றவர் காழி. சரியா 3, 16, 11. சரியா சரி. நற்றவர் காழியுள் ஞான சம்பந்தன் குற்றமில் பெரும் புகழ் கொல்லி காடரை சொற்றமிழின் இசை மாலை சோர்வின்றி கற்றவர் கழலடி காணவல்லரே. கற்றவர் கழலடி காணவல்லரே. திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்தனுடைய சொற்றமிழ் அந்த மாலையை சோர்வின்றி கற்றவர். இப்ப யார் சோர்வின்றா நம்ம திருமுறை தமிழ் பட சோர்வின்றி கற்றவர்கள் தான். ஏன்னா ராத்திரி 11 மணிக்கு நிகழ்ச்சி எடுத்து மறுபடியும் காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து சோர்வு இல்லாம நம்ம படிக்கணும் இல்லையா? அதனால நாமெல்லாம் சோர்வின்றி கற்றவர்கள். அதனாலே நமக்கு பெருமானுடைய கடலடி காணுதல் வல்லமைதான். அதனால கற்றவர் கடலடி காணவல்லரே. நாமெல்லாம் பெருமானுடைய திருவடியை காணலாம். அரவணையான் சிந்தித்து அரற்றுமடி அருமறையான் சென்னுக்கு அணியாமடி என்று பெருமானுடைய திருவடியை காண்பதற்கான பேரு நமக்கும் கிட்டும் என்பதை நமக்காகவே சொன்ன மாதிரி சொல்லியிருக்கிறார். சோர்வின்றி கற்றவர் என்று. வாழ்க வாழ்க வாழ்க. திருமுறை தமிழிசைக்கான சிறப்பு பாடலை இதை கொள்ளலாம். இன்னொரு முறை அந்த பாட்டு ஐயா சாம்பிகா இந்த பாட்டு இன்னொரு முறை பாடுங்க. நன்றிங்க நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நற்றவர் காளியுள் ஞான சம்பந்தன் குற்றமில் பெரும் புகழ் கொல்லி காடரை சொற்றமில் இன்னிசை மாலை சோர்வின்றி கற்றவர் கழலடி காண வல்லரே. சொற்றமில் இன்னிசை மாலை சோர்வின்றி கற்றவர் கழலடி காண வல்லரே. நன்றிங்கய்யா. சிவனரியே சீரான வாழ்வு தரும் என்ற வகையில ராத்திரி 11 மணிக்கும் பெரிய புராணத்தை சிந்தித்து விட்டு எந்த விதமான சோர்வுமால் காலை எழுந்து ஞான சம்பந்த தேவரத்தை படிக்கணும்னு பண்றோம் இல்லையா? அந்த சோர்வின்றி நின்ற நிலைக்கெல்லாம் உரியவர்கள் இந்த திருமுறை தமிழோசிலே கலந்து கொள்கிற அடியார் பெருமக்கள். அவர்கள் பெருமானுடைய கடலடியை காணுவதிலே வல்லவராக திகழ்கிறார்கள் என்று ஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 17வது பதிகமாக திரு விசயமங்கை. இந்த தலம் இதுவும் காந்தார பஞ்சமம். பகற்பண் 9ஆக நாழிகை 25-27க்குள்ள பகல் 3:36 4:48 கேதார கவுனியிலே பாடத்தக்கது. காவிரியினுடைய வடகரையிலே 4வது தலமாக அமைந்தது கும்பகோணம் சுவாமிமலை பாதையிலே இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் விசயநாதர். அம்பை மங்கை நாயகின்னு பேரு. இதற்கான பெரிய புராண பாடல் 239. நன்றிங்க. திரு விசயமங்கை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 239. திருச்சிற்றம்பலம். அந்தனர் விசய மங்கையினில் அங்கனர் தம் தனி ஆலயம் சூழ்ந்து தாழ்ந்து முன் வந்தனை செய்து கோதனத்தை மன்னிய செந்தமிழ் மாலையில் சிறப்பித்தேத்தினார். செந்தமிழ் மாலையில் சிறப்பித்தேத்தினார். நன்றிங்க. விசயமங்கை அங்கடரை செந்தமிழாலே சிறப்பித்து பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் பாடுகிறார். மறுவமர் குழலுடை பங்கரு வளர் சடை அரவமர் கொள்கையம் அடிகள் கோயிலாம் புறவமர் சுர புன்னை கோங்கு வேங்கைகள் விரவிய பொழிலணி விசய மங்கையே. விரவிய பொழிலணி விசய மங்கையே. இங்க பெருமானை அரபமர் கொள்கையம் அடிகள் என்று பாடுகிறார். அரபமர் கொள்கை என்ன? பகைத்து வந்த பாம்பையெல்லாம் நட்பாக்கி தன் திருமேனிலே
உலவ விட்ட அந்த கொள்கை. வாழ்க வாழ்க. கீத முன் இசைதர. லலிதாம்மா படிக்கிறீங்களா? இருக்க ஐயா. படி. நமச்சிவாய ஐயா. கீத முன்னிசை தார கிளரும் வேணையார் போத முன்னியல் கூடை புனித பொன்னகர் போதனம் வழிபட குலவு நான் மறை வேதிய தொழுதெழ விசய மங்கையே பேதிய தொழுதெழு விசய மங்கையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பூதமுன் இயல்புடை புனிதர் என்று பாடுகிறார். பூதமுன் இயல்புடை பெறுவது பெருமான் ஐம்பூதங்களாய் இருந்து இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி என்று அப்பர் சொல்ற மாதிரி நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலாப்பகலோன் புலனாயமைந்தொருடு என்பகையாய் புணர்ந்து நின்றான் என்று மணிவாசக பெருமான் பாடுகிற மாதிரி அவன் பூதமின் இயல்புடை புனிதனாக இருக்கிறான் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அக்கர அறையினர். பிரேமா. திருச்சிற்றம்பலம். அக்கர வரையினர் அறிவை பாகமார் தொக்கனல் விடையுடை ஜோதி தொன்னகர் தக்கனல் வானவர் தலைவர் நாள்தோறும் மிக்கவர் தொழுதெழு விசய மங்கையே தக்கனல் வானவர் தலைவர் நாள்தோறும் மிக்கவர் தொழுதெழு விசய மங்கையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. தக்கனல் வானவர் தலைவர் என்று பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக தேவதேவன் மெச்சேவகன் தென்பெருந்துறை நாயகன் என்ற வகையிலே அமைந்திருக்க அந்த பெருமான் அக்கரவு அறையினர் அறிவை பாகனர் என்று அவன் அந்த பாம்புகளை எல்லாம் நட்பாக்கி தன்மலே உலவு விட்டு அறிவையாகிய பெருமாட்டியை ஒரு பாகமாக வைத்து கருணையின் அடையாளமாக திகழ்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. தொடைமலி இதழி வந்து. முனுசாமி ஐயா படி. முனுசாமி ஐயா. பாண்டிச்சர் ஐயா. அடுத்தது பாடுற ஐயா. அடுத்தது சரி. சங்கர் ஐயா படிங்க. சங்கர். வெள்ளையம்பலம் கொடைமலிதழும் ஏறுகொடு உடைமலி சடை முடி அடிகள் புன்னகர் படைமலி மழுவினர் பைந்தன் முறிவல் விடைமலி கொடியனல் இசையமங்கையே விடைமடி கொடியனல் இசையமங்கையே. திருச்சிற்றம்பலம். விடைமலி கொடியனல் விசையமங்கேன்று விடையாகிய அந்த அறத்தின் அடையாளமாகிய எருதை அவன் என்ன பண்றான்? கொடியாகவும் வைத்திருக்கிறான், ஊர்தியாகவும் வைத்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். விடைமலி கொடியனல் விசையமங்கையே. வாழ்க வாழ்க. தோடணி காதின. முனுசாமி எப்படி? பாடல் எந்த பாட்டு தெரியலங்க ஐயா. இன்னும் எத்தனை பாடு? மூன்றாம் திருமுறையில 17வது பதிக 5வது பாட்டு. 17ல 5ங்களா ஐயா? நன்றி ஐயா. 17ல 5வது பாட்டு. சரி. தோடமர் காதினன் துதைந்த நீட்டினன் ஏடமர் கோதையோடு இனிதமர் விடம் காடமர் மாகரே கதற போர்த்ததோர் வேடமதுடையனல் விதயமங்கையே. நம்ம நன்றி. தோடு அமர் காதினன். தோடு என்பது பெண்ணுக்குரிய அணிகலன். அதனால அவன் தோடமர் காதினனாக சக்தியாக இருக்கிறான். குழை அணிந்த ஆண்மையாக இருக்கிறான். என துதைந்த நீட்டினன். நீர் என்பது
அந்த சக்தியின் அடையாளம் தோடமருக்கு அதனாலே துதைந்த நேத்தினன் என்று சக்தியின் அடையாளமாகிய திருநீரை அணிந்திருக்கிறான். அது கருணையின் அடையாளம் என்று சொல்கிற வகையிலான அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. மைப்பூரை கண்ணுமை பங்கன். பட்டம்மாள் படிங்க. மைப்பூரை கண்ணுமை பங்கன் வண்டழல் ஒப்புரை மேனியும் உடைய வண்ணகர் அப்பொடு மலர்கோடும் இறைஞ்சிவானவர் மெய்பட அருள் பூரி விசயமங்கையே மெய்பட அருள் பூரி விசயமங்கையே. போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அமர்பின் புகுவேன் என்று பெருமானுக்கு பூவும் நீர்தான் வழிபாட்டுக்குரிய பொருள். அத அப்போடு மலர்கோடு அங்கு இறைஞ்சு வானவர் என்று அப்பு என்பது நீரை குறிக்கும், மலர் என்பது பெருமானுக்குரிய அந்த பூக்களை எல்லாம் குறிக்கும். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. தனபாக்கியம் மாமா அப்படி தனபாக்கியம். இரும்பொனின் மலைவிலின் எரிசரத்தினால் வரும் புறங்களை பொடி செய்த மைந்தனூர். இரும்பொனின் மலைவிலின் எரிசரத்தினால் வரும் புறங்களை பொடி செய்த மைந்தனூர். சுரும்பவர் கொன்றையும் தூயமத்தமும் விரும்பிய சடையனல் விசயமங்கையே. சுரும்பமர் கொன்றையும் தூயமத்தமும் விரும்பிய சடையனல் விசயமங்கையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க. ஆன்மாக்கள் எல்லாம் வாசனுடைய மல்லி முல்லை தான் விரும்புவார்கள். ஆனால் பெருமான் அந்த கொன்றை மலரையும் மத்த மாலையும் விரும்புகிறான். மற்றவர்கள் விரும்பாத பொருளை அவன் விரும்பி ஏற்றுக்கொள்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். சுரும்பமர் கொன்றையும் தூயமத்தம் விரும்பிய சடையானல். வாழ்க வாழ்க. உலங்கை 20ஓடு. வேலரிசி அம்மா படிங்க. வேலரிசி. 8வது பாட்டு. உலங்கைய 20ஓடு ஒருபதும் கொடு ஆங்கு அளந்தரும் வரை எடுத்து இடும் அரக்கனை தளர்ந்துடல் நெறிதர அடர்த்த தன்மையன் விலங்கிழையோடும் புகும் விசயமங்கையே விலங்கிழையோடும் புகும் விசயமங்கையே. ராவணனை 20 தோளோடு அவன் வந்தபோது அவனை நெறித்து உகந்தவன் கருணையின் அடையாளமாக விலங்கழையாளோடும் அந்த விசயமங்கையிலே அமர்ந்திருக்கிறான். அவன் கருணையுடையவன். வெறும் அரக்கனுடைய ஆற்றலுக்காக அவன் வீரம் மட்டுமல்ல கருணையும் உடையவன் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க. மண்ணினை உண்டவன். திலகவதி அம்மா படிங்க. சிவாய நம. மண்ணினை உண்டவன் மலரின் மேலுரை. மண்ணினை உண்டவன் மலரின் மேலுரை. அண்ணர்கள் தமக்கு அளப்பரியத்தனோர். அண்ணர்கள் தமக்கு அளப்பரியத்தனோர். தன்னரும் சாந்தமும் பூவும் நீர் கொடு விண்ணவர் தொழுதழ விசயமங்கையே. விண்ணவர் தொழுதழ விசயமங்கையே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க. பெருமானை வழிபடுவதற்கு பூவோடு நீர் சுமந்து ஏற்றுகிற போது தன்னரும் சாந்தமும் ஏந்தி செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். தன்னரும் சாந்தி என்பது சந்தனம். சந்தனம் என்பது பெருமடா முருகன் கோயில தான் சந்தனம் பூசணும்னு சொல்லுவாங்க. இல்ல, பெருமானுக்குரியது. சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கரிய சிவமே போற்றி, மணிவாசகர் பாட்டு. அதனால
சந்தனம் என்பது சிவனுக்குரியது. எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, பாகம் போட்டாங்க. குங்குமம்னா அம்பாளுக்கு, சந்தனம்னா அம்மா முருகனுக்கு, அப்புறம் மஞ்சள்னா பிள்ளையாருக்கு அப்படின்னு பாகம் பிரிச்சுட்டாங்க. ஆனால் எல்லா பொருளும் எல்லாம் சிவன் என்ன நன்றாய் போட்டு வழிபடுபொருள் அனைத்தும் சிவனுக்கே உரியது. இவர்களாக பிரித்து பாகம் போட்டு விட்டார்கள். வாழ்க வாழ்க. கஞ்சியும் கமலமும். உமா அம்மா படி. கணபதி ஐயா இருக்கீங்களா? லைன்ல வராதியா, அவர் பேர் வருது. ஆனா அவரு மியூட்ல அமிட்டாரா தெரியல, அதனால சவுண்ட் வரலன்னு நினைக்கிறேன். வாங்க ஐயா கணபதி பேசுங்க பார்க்கலாம். இல்ல அவர் பேரு காட்டுது இதுல, ஆனா மியூட்ல இருக்காரு நினைக்கிறேன். மியூட் ஏதோ அமிக்கிட்டு இருப்பாரு நினைக்கிறேன். மியூட் அன்மியூட் எடுத்துட்டாருங்க, மைக் எடுத்துட்டாருங்க. ஆனா ஸ்பீச் கிடைக்கல. அவருக்கு போன்லயே என்னங்கிறது தெரியல. ஆமா, அது சரஸ்வதியோட கனெக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயா கணபதி ஐயா ஒரு தாட்டி செட்டை வேணா ஆஃப் பண்ணிட்டு வாங்க. நாங்க ஏதாவது கலந்துரையாடல தான் பேசிட்டு இருப்போம். அதுக்குள்ள வாங்க பாத்துடலாம். சிவாய நம்ம சரஸ்வதி கடாட்சியா நம்ம நினைக்க கூடாது. அவர் குரல் கேட்கிற கூட நமக்கு இல்லைன்னு கூட நினைக்கலாம். பெரியவர், வயதுல பெரியவர், அவருடைய குரல் கேட்கிற கூட நமக்கு இல்ல நினைச்சுக்கலாம்ல. ஏன் சரஸ்வதி கடாட்சியெல்லாம் சொல்லணும்? சரிங்க சரிங்க. சிவாய நம்ம. உமா அம்மா படிங்க. உமாமா இருக்காங்களா? குன்றத்தூர் உமாமா வாங்கம்மா. ஐயா படிக்கிட்டுங்க, அடியன் படிச்சுட்டுங்களா? படிங்க படிங்க. சிவா 10வது பாட்டு. விண்ணவர் அதானுங்க ஐயா? இல்ல 10வது பாட்டு. கஞ்சியும் கவளமும். கஞ்சியும் கவளமும் கவனவர் கட்டுரை நஞ்சினும் கொடியன நமர்கள் தேர்கிலார் செஞ்சடை முடியுடை தேவன் நன்னகர் விஞ்சையர் தொழுதெழு விசயமங்கையே செஞ்சடை முடியுடை தேவன் நன்னகர் விஞ்சையர் தொழுதெழு விசயமங்கையே. கஞ்சியும் கவளமும் உன் கவணர் என்பது சமணர்களை குறிக்குது. அந்த சமணருடைய கட்டுரை, அந்த சொல் இருக்குது, அது நஞ்சினும் கொடியதுன்றாரு ஞான சம்பந்த பெருமான். ஏன் தெரியுமா? அரசரிடத்துல போய் மந்திர விதியினாலே நாங்க தீயை வரவழைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க பொதித்தவளை கொண்டு போய் வைத்தார்கள். அதனாலே அவர்களை நஞ்சினும் கொடியர் என்று சொல்கிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. அப்புறம் விண்ணவர் தொழுதல். சிவதாட்சாயினி படிங்க. ஐயா அவங்க பணியில் இருப்போம். தாட்சாயணியம்மா புத்தகம் வச்சிருக்கீங்களா? படிச்சாங்களே. படிச்சீங்க. வாங்க 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 படிங்கம்மா வாங்க. தாட்சாயணியம்மா விண்ணவர் தொழுதல் 3, 17, 11 3ஆம் திருமுறை 17வது பதிகம் 11வது பாட்டு. விண்ணகர் தொழுதெழு விசை மங்கையை அந்நிய புகழியும் ஞான சம்பந்தன் பண்ணிய செந்தமிழ் 10 உள்ளவர் புண்ணியர் சிவகதி புகுதல் திண்ணமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. தமிழுக்கு சிறப்பே பண்ணில் ஓசை பழத்தினில் பண்ணோசை தான் தமிழுக்கு சிறப்பு. அந்த பண்ணிய செந்தமிழ் வல்லவர்கள் புண்ணியராக இருப்பார்கள். அவர்கள் சிவகதி புகுதல் திண்ணம் என்று உறுதிபட ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார் திருக்கடை காப்பல. வாழ்க. மணி 6:30 எடுத்து, அதனால மிச்சம் அடுத்த பதிகத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு பொன்னூசல் பாடி வாழ்த்து சொல்லுங்க. நல்லா படிச்சீங்க. பேர் இங்க வருது காட்டுது. அவருடைய குரலை கேட்கிற புண்ணியம் நமக்கு இல்ல இல்லையா? சரிங்க சரிங்க. சொல்ல வேண்டாம். சொல்லுகிற போது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. ஆமா நல்லா படிச்சீங்க நல்லா படிச்சீங்க.
நெட்ல சரியா வரலமா, பிரேக் வருது வாய்ஸ்ல. ஐயா பொன்னியின் செல்வன் அடியேன் நீங்க படிக்கலாமா? படிக்கலாம், தாராளமா படிக்கலாமா? தனபாக்கியமா படிக்கலாம், படிங்க. எத்தனாவது பாடல்? இந்த அறிவிப்பாளர் சொல்லுவாருங்க ராஜா ஐயா. 6வது பாட்டு படி. நன்றி. மாதாட பாகத்தனா? மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை தாதாடு கொன்றை சடையன் அடியாருள் கோதாட்டி நாயினை ஆட்கொண்டு என் தொல் பிறவி தீதோட வண்ணம் திகழ பிறப்பருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன்பால் போதாடு பூன்முளையீர் பொன்னு செல்லாடாமோ போதாடு பூன்முளையீர் பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ. திருச்சிற்றம்பலம். கோதாட்டு நாயேனை ஆட்கொண்டு என் தொல்பிறவி, என்னுடைய தலையை தடை கொடுத்து எனக்கு என்னுடைய பிறவியா இருக்கிறான்னு சொல்கிற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க, வாழ்த்து. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். கணபதி ஐயா வருது, காஞ்ச கணபதி ஐயா ஸ்பீக்கிங்னு வருது. ஆனா அவர் முயற்சி பண்றாரு, நமக்கு ஆடியோ வரல. ஆமாங்க, ஆமா. அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே தற்போது திருஞான சம்பந்தர் இயற்றிய 3வது திருமுறையை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயா அருளரசு சிவனகம், சென்னை தாம்பரம் சிவனகம் அருளரசு ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி, நிகழ்ச்சியை அறிவிப்பாளராக இருந்து வழிநடத்திய ஐயா ராஜா ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி, பாடல்கள் எல்லாம் எடுத்து பாடிய ஐயா சாம்பசிவ ஐயாவுடைய பொற்பாதங்கள் எல்லாம் வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. அம்மா வேலரசேம்மா இருக்கீங்களா? சொல்லுங்க ஐயா. அப்படி மண்ணில் நல்லா பாடுங்க. பாடுறேங்க ஐயா, ஒரே நிமிஷம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணின் நல்ல அகுதொரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் பாடிட்டோங்களா? பாடுங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. வான்முகில் சரி. வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. சிவா. திருச்சிற்றம்பலம். நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கொடையை எந்த பாடலும் வாழ்த்துதான். ஆனா உங்க மனசுல என்ன பாடு தோணுதோ அதை பாடதான் வாழ்த்து. இது பாடலாமா அது பாட கூடாது. உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அதை பாடுனீங்கன்னா அதுவே வாழ்த்தாக அமைஞ்சிடும். வாழ்க்கை வாழ்க்கை. மிக்க மகிழ்ச்சிமா, நீங்க வந்ததுக்கு மகிழ்ச்சி, பாடினதுக்கு நன்றி.
மீண்டும் ஒருமுறை நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஏனாதி நாயனார் முடிந்து கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றை பார்க்க இருக்கிறோம். அன்பர் பெருமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து பாடிய அந்த பாடல் மூலமா கண்ணப்பருடைய ஆமா இன்றைய நிகழ்வில் அடியார் பெரும் நம்ம அப்படி பார்க்க போறது நால்வர் பாடிய அந்த நால்வர் சிந்தனைகள், அதோட சீக்கேஸோட கற்பனைகள். நிச்சயம் நிச்சயம். அன்பர் பெருமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா. விடைபெற்றுக் கொள்கிறேன். நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நன்றி.